வெல்கம் டு பாக்ஸ் பிளாக் இன்டர்நேஷ்னல்ஸ். இன்றைக்கோட கண்டென்ட் உங்கள் பில்டிங்கான பிளான் அப்ரூவல் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். இது மொத்தம் 4 ஸ்டெப்பாக இருக்குது. ஸ்டெப் 1ல் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். உங்கள் பிளாட்டோட சர்வே நம்பர் அண்ட் பிளாட் நம்பர், உங்கள் சைட்டோட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன், உங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் இடம் அமைஞ்சிருக்கிற இடத்தை பொறுத்து CMDA ஆர் DTCP ஆர் panchayat layout டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நிலம் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய பெயர் அண்ட் அவங்களுடைய தகப்பனார் பெயர், அப்புறம் உங்கள் நிலத்தோட பட்டா காப்பி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்ணணும். Abutting Road with அப்படின்னா உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடுடைய அகலம், அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் சேல் டீட், EC சர்டிஃபிகேட், மதர் டாக்குமெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸும் தேவைப்படும். தென் பிளாட் பவுண்ட்ரி அண்ட் டைமென்ஷன். பிளாட் பவுண்ட்ரினா உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லையின் அளவு, டைமென்ஷன் அது எந்த டைமென்ஷனில் இருக்கோ அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் கரண்ட் ஃப்ளோர் பிளான் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பில்டிங் கட்ட போகிறீங்களோ அதோட ஃப்ளோர் பிளான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் இது தான். ஸ்டெப் 2ல் உங்களுடைய லைசன்ஸ் சர்வேயர் CAD மூலயமா, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் மூலயமா உங்களோட பிளானை டிசைன் பண்ணி கவர்மெண்ட் வெப்சைட்டில் டிஜிட்டலாக அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இந்த டிசைன் முழுக்க கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கும். இந்த பிளான்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. கிளைண்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ், நீங்கள் கட்ட போகிற பில்டிங்கோட செட்பேக் ஏரியா, ரூமோட லொக்கேஷன்ஸ், எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, இன்னும் அந்த பில்டிங்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்க போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிளான்லேயே வந்துடும். இந்த டிஜிட்டல் பிளான் அப்ரூவலுக்கு அப்புறமா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் அட்வைஸ் ஸ்லிப் வாங்கிக்கணும். இந்த அட்வைஸ் ஸ்லிப்லேயே ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிடி எடுத்து உங்கள் ப்ரொப்போஸ் பிளானோட இந்த ஃபீஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சைட் விசிட் வருவாங்க. உங்களோட பேமெண்ட் கிளியரன்ஸ் ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் E0 பிளான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் கிளைண்ட்டான நீங்களும் உங்களுடைய லைசன்ஸ் சர்வேயரும் சைன் பண்ணணும். ஸ்டெப் 4, டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிக்னேச்சரோட உங்களுக்கு அஃபிஷியல் காப்பி ரிசீவ் ஆகிடும். இவ்வளோ தான், உங்களுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். குறிப்பு: உங்கள் அப்ரூவல் கன்சல்டன்ட், அதாவது லைசன்ஸ் சர்வேயர், கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் உங்களுக்கு பிளான் ரெடி பண்ணி தருவாங்க. மேலும் இந்த பிளானிங் ப்ராசஸில் ஆகக்கூடிய செலவுகள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரிப்போர்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய சார்ஜஸ் கிளைண்ட்டான உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சாயில் டெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வீடியோக்களை கிளிக் பண்ணி பாருங்கள். பில்டிங் பிளான் அப்ரூவல் ப்ராசஸ்க்கான ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு எதுவும் இல்லை. அது உங்கள் பிளானோட பில்டப் ஏரியா அண்ட் கைட்லைன் வேல்யூவை பொறுத்து மாறுபடும். மேலும் விவரங்களுக்கு ஹோம் கான்செப்ட்ஸ் BBI-ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் கன்சல்டேஷன்களுக்கு பாக்ஸ் பிளாக் இன்டர்நேஷ்னல்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.